ஓராமர் போண்டவன். ஏய், இந்த கரிஷ் மேலே கை வச்சிட்டியா நீ? இது என்னோட ஏரியா. இந்த சைடு யார் வந்தாலும் அவங்க மேலே நான் கையை தான் வைப்பேன். ஏன் காலையும் வைப்பேன். யார் இவன்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் போலவே இருக்கு. எதுக்கு என்ன வந்திருப்பான்? ஒரு வேளை இவனுடைய காரை நம்ம பாத்ரூமா யூஸ் பண்ணோமே, அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதை தான் சொல்ல வந்திருப்பானா? ஓச்சி, என் ஓனர் என்னை வீட்டை விட்டு துரத்த போறான்னு நினைக்கிறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ரொம்ப பயமா தான் இருக்கு. போய் தான் பாப்போம். ஹலோ மேடம், இது ஏடிஎம் மிஷின் இல்ல, அனிமல்ஸுக்கான ஃபுட் வச்சிருக்காங்க. நீங்க பணத்தை போட்டீங்கன்னா வந்துடும். டைப் பண்ணி பாருங்க. என்னோட பர்மிஷன் இல்லாம உன்னை யார் இங்க வர சொன்னது? ஓடு ஓடு ஓடு, இங்க வராத. ஓ, சாப்பாடா? ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் வரா. நல்லாதான் இருக்கு. மேடம், நீங்களே சாப்பாடு போட்டீங்க. கொஞ்ச நேரம் நில்லுங்க மேடம், நில்லுங்க. பார்த்து பார்த்து பொறுமையா மசாஜ் பண்ணணும். என்னோட பாடிக்கோ இல்ல என்னோட ஹேருக்கோ எந்த டேமேஜும் வந்துடக்கூடாது. கை பிரைவேட் பக்கம் போச்சு கடிச்சிடுவேன். A+B² சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65. அப்படிதானே? இது புரட்டாசி மாசம், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதா? எனக்கு படிப்பு போது கூட இதானே ஞாபகம் வருது. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு டாக் சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். நீ என்ன சொல்ற? நான் அது டாக் சாப்பிடணுமா? நான் போயிட்டு வேற நல்ல நாயை கூப்பிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. ஏன் சோக கதையை கீழே தாய் குலமே ப்ளீஸ். நான் ஏற்கனவே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். ஏன்டா, என்னாச்சு? என்கிட்ட சொல்லு. ஏன் வருத்தந்தான் எனக்கு மட்டும்தான். நானே பார்த்துக்கிறேன். 1000 பிரச்சனை வாழ்க்கையில் வந்து போனாலும் என்னால் ஸ்கிப் பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும்தான்.